நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளில் இந்த நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துவிட்டன. இந்த நாட்டில் யாருடைய வரலாறு மற்றும் புவியியல் விவாதிக்கப்படவில்லை என்று யாருக்குத் தெரியும்? பாஜகவினர் 70 ஆண்டுகள் பழைய விஷயங்களை கிளறாமலும், காந்தி, நேரு மற்றும் பல வகையான விஷயங்களை பேசாமலும் இருக்கும் ஒரு நாளும் செல்வதில்லை. ஆனால் நண்பர்களே, நாட்டின் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டம் குறித்து பாஜகவினர் எந்த அளவுக்கு மௌனம் சாதிக்கிறார்கள் என்றால், இது குறித்து பேசுவது அனுமதிக்கப்படக் கூடியதல்ல. இது குறித்து கேள்வி கேட்பதும் அனுமதிக்கப்படக் கூடியதல்ல. கேள்வி கேட்பது பற்றிய யோசனையே இங்கு இல்லை நண்பர்களே. ஆனால் புண்பட்ட இடம் என்று ஒன்று இருந்தால் அதை யாராவது ஒருவர் பிடித்து விடுவார்கள். அதை அபிஜித் தீபக்கே பிடித்து விட்டார். அபிஜித் தீபக்கே இந்த நாட்டில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கப் போகிறாரா? அவர் தேர்தலில் போட்டியிடப் போகிறாரா? அபிஜித் தீபக்கின் அடுத்த திட்டம் என்ன? இவை அனைத்தையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஆனால் இன்று அவர் பாஜகவின் இந்த புண்பட்ட இடத்தில் கை வைத்துள்ளார். நடந்தது என்ன? வெளிநாட்டு நிதி என்ற பாஜகவின் கதை நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கவில்லை, சரிதானே? எனவே அதை குறிப்பிட்டு அபிஜித் தீபக்கின் தகுதிகள் குறித்தும், அமெரிக்காவில் பாஸ்டனில் படிக்கச் சென்றபோது தனக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைத்தது என்று அவர் கூறுவது குறித்தும் யாரோ ஆர்டிஐ தாக்கல் செய்துள்ளதாக அபிஜித் தீபக்கே தெரிவித்துள்ளார். எனவே அவர் தனது கல்வி உதவித்தொகை ஆவணங்களை காட்டட்டும். நண்பர்களே, இது தவிர அபிஜித் தீபக்கே கல்விக் கடனும் வாங்கியிருந்தார். எனவே எனது தகவலை பெற ஆர்டிஐ தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றால் எனது சான்றிதழ்களை காட்ட நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் தலைவர்கள் எப்போது காட்டுவார்கள் என்று நீங்களே சொல்லுங்கள். ஹலோ எவரிவன். பாஜக தொண்டர் ஒருவர் என் மீது ஆர்டிஐ தாக்கல் செய்துள்ளதையும், நான் எவ்வாறு கல்வியை முடித்தேன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவதையும் இப்போதுதான் பார்த்தேன். எனவே நான் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். உங்கள் தலைவர்கள் தங்கள் பட்டத்தை காட்டுவார்களா? எனது கல்வி உதவித்தொகை கடிதத்தையும் கல்வி கடன் கடிதத்தையும் காட்ட நான் தயாராக உள்ளேன். உங்கள் தலைவர்கள் தங்களின் அசல் பட்டத்தை காட்டுவார்களா? இந்த மக்களுக்கு கல்வியுடன் இவ்வளவு என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் பாஸ்டன் பல்கலைக்கழகத்திற்குச் சென்று படித்துவிட்டு வந்தால் இந்த மக்களுக்கு ஏன் இவ்வளவு வலி ஏற்படுகிறது? கல்வியை நீங்கள் ஏன் இவ்வளவு எதிர்க்கிறீர்கள்? சரி, அபிஜித் தீபக்கை பற்றி இதுவும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாகும். நான் இதை குறிப்பிடுவேன். பாஜக எங்கு சுற்றினாலும் தீபக் அதை கல்வி முறைக்கு கொண்டு வந்து விடுகிறார். இது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி முறையாக இருந்தாலும் சரி, பாஜகவின் மிக முக்கியமான பலவீனமான புள்ளியாகும். உண்மையில் கடந்த 12 ஆண்டுகளில் எந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லையோ அந்த விஷயம்தான் கல்வி முறையும் வேலைவாய்ப்பும் ஆகும். பாஜக இதை பற்றி பேசவே இல்லை. இதை தீர்க்கவும் இல்லை. இதை எந்த அளவுக்கு பொருட்படுத்த முடியாததாக ஆக்கிவிட்டார்கள் என்றால், இதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக கூட ஆக்கவில்லை. பாருங்கள், முன்பு பணவீக்கத்தின் அடிப்படையில் வாக்குகள் பதிவாகின. பணவீக்கத்தால் அரசுகள் கவிழ்ந்தன. இப்போது பணவீக்கத்தால் யாருடைய அரசும் கவிழ்வதில்லை. வேலையின்மையும் பிரச்சனையாக மாறுவதில்லை. ஆனால் பாஜக இதை செய்து காட்டியது மட்டுமின்றி, பாஜகவினர் வெளிநாட்டு நிதியை பற்றி பேசும்போதெல்லாம் அபிஜித் தீபக் இதை கொண்டு வந்து விடுகிறார். பாருங்கள், படித்து முன்னேறுபவர்களுடன் இவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. இவர்கள் மக்களை படிக்க அனுமதிக்க விரும்பவில்லை. இப்போது நினைத்து பாருங்கள், ஜந்தர் மந்தர் போராட்டம் நடந்தபோது பாஜகவின் மீது கேலி செய்யப்படுவதை இதே வழியில்தான் விமர்சித்தார்கள். அதாவது மோடியின் சுவரொட்டிகளை காட்டி, நான் படிக்கவும் மாட்டேன், படிக்கவும் விடமாட்டேன். ஏனென்றால் இவர்களுக்கு முழுமையான குருட்டு பக்தர்களின் படையே தேவைப்படுகிறது என்று கூறினார்கள். இதுபோன்ற பேச்சுகள்தான் நடந்து கொண்டிருந்தன. அபிஜித் தீபக்கும் மேடையில் பலமுறை இதுபோன்ற விஷயங்களை கூறியுள்ளார். இன்று அவரது சான்றிதழ்கள் பற்றிய விவகாரம் வந்ததும் பாஜக பேச விரும்பாத அந்த புள்ளியிலேயே பிடித்துவிட்டார். இருப்பினும் மற்றொரு விஷயமும் உள்ளது. பாஜக இதை பற்றி பேச விரும்பவில்லை. ஆனால் அபிஜித் தீபக்கோ இதை பற்றித்தான் பேச விரும்புகிறார். அவர் கூறுகையில், வேலையின்மை என்பது ஒரு அரசியல் பிரச்சினை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி பேசுவதில் நான் சிறிதும் தயங்க மாட்டேன் என்றார். சார், இளைஞர்களின் பிரச்சினைகளும் அரசியல்தானே? வேலையின்மையும் அரசியல்தானே? ஆட்சியில் அமர்ந்திருக்கும் மக்களின் தவறுகளால் தானே வேலையின்மை ஏற்பட்டது.
நம் நாட்டில் அரசியல் அல்லாத விஷயம் எது இருக்கிறது? நாம் வீட்டில் பயன்படுத்தும் டூத் பேஸ்டின் விலையை கூட பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு அரசியல்வாதிதான் தீர்மானிக்கிறார். நாம் வீட்டில் சமைக்கும் பருப்பு மற்றும் அரிசியின் விலையையும் அரசியல்வாதிகள் தாம் அமர்ந்து தீர்மானிக்கிறார்கள். எனவே நமது பிரச்சினைகள் அனைத்தும் முழுமையாக அரசியல் சார்ந்ததாகவே இருக்கும். இதை பேசுவதில் நான் எங்குமே தயங்க மாட்டேன். அபிஜித் தீபக் இது ஒரு அரசியல் பிரச்சினை தான் என்றும் இதில் ஏன் பேசக்கூடாது என்றும் தெளிவாக கூறுவது மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த விஷயம் சரிதான் நண்பர்களே. இந்த நாட்டின் ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் கட்சிகள் தாம் தீர்மானிக்கின்றன. ஆட்சியில் இருப்பவர்தான் அதை தீர்மானிக்கிறார். அவர்தான் வியாபாரத்தை தீர்மானிக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் என்பதை அவர்தாம் தீர்மானிக்கிறார். இப்போது அவர்தாம் அனைத்தையும் தீர்மானிக்கிறார். நாம் என்ன சிந்திப்போம் என்பதையும் அவர்தாம் தீர்மானிக்கிறார். நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகியுள்ளது என்றால் நமது அல்காரிதம் கூட அவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த காற்றில் நாம் சுவாசிக்க வேண்டும் என்பதை கூட அரசாங்கம்தான் தீர்மானிக்கிறது நண்பர்களே. இல்லையென்றால் என்சிஆர் பகுதியில் குளிர்காலத்தில் காற்றின் நிலை இப்போது எப்படி மாறியுள்ளது பாருங்கள். இன்றிலிருந்து 8 நாட்கோடைராட் கட்டுநாண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு மோசமான நிலை இருந்ததில்லை. இருப்பினும் மாசுபடுதல் எப்போதும் என்சிஆர் பகுதியின் பிரச்சனையாக இருந்துள்ளது. ஆனால் அரசா நினைத்தால் அதை ஒழிக்க முடியும். ஒவ்வொரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலும் மக்கள் நச்சுக் காற்றில் சுவாசிக்கிறார்கள் என்பது அரசாங்கத்திற்கு தெரியும். ஆனால் அரசாங்கம் செய்ய விரும்பவில்லை அல்லது அரசாங்கத்தின் திறனுக்குள் அது இல்லை. அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை. எனவே வெளிப்படையாக நாம் சுவாசிக்கும் காற்றிலும் ஒரு வகையில் அரசாங்கத்தின் பங்கு உள்ளது. இத்தகைய காலகட்டத்தில் வேலையின்மை போன்ற ஒரு பிரச்சினையை அரசியலற்றது என்று யாராவது நினைத்தால் அதை பற்றி பேசுபவர்களை பார்த்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று கூறினால் அதற்கு எதிராகத்தான் அபிஜித் தீபக் தாக்குதல் நடத்துகிறார். ஆம், இது அரசியல் செய்வது என்றால் நான் இந்த பிரச்சினையை அரசியல் ஆக்குவேன். இது ஒரு தீவிர அரசியல்வாதியிடமிருந்து மட்டுமே நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இருப்பினும் அவரிடம் நீங்கள் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறீர்களா என்று மேலும் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் இல்லை, தற்போது நாட்டில் ஒரு பெரிய இயக்கத்தின் அசை இயக்கம் தேவை உள்ளது என்று கூறினார். இல்லை இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட எந்த திட்டமும் இல்லை. ஏனென்றால் இந்தியாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு பொது இயக்கத்தின் தேவை இருப்பதாக நான் உண்மையாக நம்புகிறேன். இருப்பினும் தற்போதும் தனது தன்னார்வலர்களை அதாவது இப்போது 300 பேருக்கு மேல் உள்ளவர்களை எவ்வாறு ஒன்று திரட்டப் போகிறார் என்பதையும் அவர் விளக்கினார். முன்பு அவர்களின் குழு 20 பேரை மட்டுமே கொண்டிருந்தது. அவர்களை மீண்டும் ஒன்று திரட்டப் போவதாகவும் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தன என்பது குறித்து அவர்களுடன் விவாதிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். இதனால் எதிர்காலத்தில் அவற்றை சரி செய்ய முடியும். பாருங்கள், தற்போது எங்களது கவனம் என்னவென்றால் முதலாவதாக நாங்கள் மீண்டும் அணியை திரட்ட வேண்டும். நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியபோது எங்கள் குழு மிகவும் சிறியது. 10 முதல் 20 பேர் கொண்ட குழுவாக இருந்தது. ஆனால் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு இவ்வளவு மக்கள், இவ்வளவு தன்னார்வலர்கள் முன்வந்தனர். இன்று எங்கள் தன்னார்வலர்களின் குழு 3 பேரை தாண்டிவிட்டது. எனவே முதலில் அந்த மக்களுடன் மீண்டும் இணைந்து செயல்பட விரும்புகிறோம். மேலும் என்னென்ன விஷயங்களை சிறப்பாக செய்திருக்கலாம், எங்கு நாங்கள் தவறிழைத்தோம், எதை தவிர்த்திருக்கலாம் என்பது குறித்த கருத்துக்களை அவர்களிடம் பெறுவோம். அந்த தன்னார்வலர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்ற பிறகு அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று கேட்போம். எப்படிப்பட்ட அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று விவாதிப்போம். அதன் பிறகு இந்த நாட்டின் இளைஞர்களுடன் பேச விரும்புகிறோம். ஜந்தர் மந்தரில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் இந்த மக்களுடன் பேசியதன் மூலம், வேலையில்லாமல் போன மில்லினியல்களுடன் பேசியதன் மூலம் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைய தேதியில் இவர்களுடன் உரையாட யாரும் தயாராக இல்லை. இன்றைய தேதியில் எந்தவொரு அரசியல்வாதியும் இவர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொள்ளவோ அதை பற்றி பேசவோ தயாராக இல்லை. அதனால்தான் அரசியல்வாதிகள் மக்களிடமிருந்து தொடர்பை இழந்துவிட்டார்கள். இளைஞர்களும் அரசியலிலிருந்து தொடர்பை இழந்துவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, அபிஜித் தீபக் தற்போது ஒரு போராட்டத்திற்கு தயாராகி வருகிறார்.
ஒரு பெரிய போராட்டத்திற்கு தயாராகி வருகிறார் என்பதை இது காட்டுகிறது. தீபக்கின் ஒரே ஒரு போராட்டம் அரசாங்கத்தை இந்த நிலைக்கு ஆளாக்கியுள்ளது. இன்னும் ஒரு பெரிய போராட்டம் தொடங்கப்பட்டால், அதுவும் இந்த முறை டெல்லிக்கு பதிலாக வேறு எங்குவாவது தொடங்கப்பட்டால் சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு வினாடி யோசித்துப் பாருங்கள். இது பீகாரில் நடந்தால் 1% யோசித்துப் பாருங்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் பாஜகவின் நிலம் அதிர்ந்துவிடும். பாருங்கள், டெல்லியில் வினாத்தாள் கசிவால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இவ்வளவு அதிகமாக இல்லை. தூரத்து ஊர்களிலிருந்தெல்லாம் மக்கள் வந்து கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இது போன்ற வினாத்தாள் கசிவால் பாதிக்கப்பட்டவர்களின் மையமாக உள்ளன. அவர்களின் நிலைமையை அறிய நீங்கள் பிரயாக்ராஜுக்குச் செல்ல வேண்டும். இல்லை, நீங்கள் டெல்லியில் வசிப்பவராக இருந்தால் முகர்ஜி நகருக்குச் செல்லுங்கள். ஓல்ட் ராஜேந்தர் நகருக்குச் செல்லுங்கள். அங்கே ஊபி, பீகார் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து அபிஜித் தீபக் விலகிக் கொள்வது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஆனால் நாட்டில் ஒரு பெரிய இயக்கத்தின் தேவை இருப்பதாகவும் அதற்காக அவர் தனது குழுவை தயார்படுத்தி வருவதாகவும் அவர் கூறுகிறார். வெளிப்படையாக நண்பர்களே, இப்போது தீபக் பாஜகவின் மிகப்பெரிய தலைவரிடம் பட்டத்தை மட்டும்தான் கேட்டுள்ளார். வரும் காலத்தில் வேலையின்மை பிரச்சனை குறித்து அவர் கேள்விகளை கேட்டால் பாஜக என்ன செய்யும்? நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே. கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள்.